சில ஜோடி சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றின் ஒன்றை தவிர மற்ற ஜோடிகளின் சொற்கள் பொதுவான உறவை கொண்டுள்ளது. இப்போ ஸ்டீல் பாத்திரங்கள், டியூராலுமினியம் ஏர்கிராஃப்ட் விமான உதிரி பாகங்கள் செய்ய பயன்படுது, பிரான்ஸ் சிலை செய்ய பயன்படுது, தண்டவாளங்கள் செய்ய பயன்படுது. பியூர் இரும்பு கிடையாதுல்ல, இரும்பு எஃகு தான் பயன்படுத்துவாங்க அதிகமாக, சரிங்களா? அதனால தான் அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி படிச்சிருப்போம்ல, அயன் பியூராக பயன்படுத்த மாட்டாங்க. அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு தண்டவாளங்கள் போடுறது, ரயில்வேலலாம் யூஸ் ஆகும். ஸோ அப்போ இது தப்பு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எஃகு, டியூராலுமினியம், வெண்கலம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அலாய் கலவை, சரிங்களா? உலோகம், அலோகம், உலோக கலவைன்னு படிச்சிருக்கோம்ல. இதில் இரும்பு அப்படிங்கிறது உலோகமா அலோகமா? உலோகம், மெட்டல். இரும்பு வந்து பியூர் மெட்டலில் பியூராக கிடைக்கிறது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்கலம், எஃகு, டியூராலுமினியம் எல்லாமே என்னது? கலவை. ஒரு மெட்டல் கூட இன்னொரு நான் மெட்டல் ஏதாவது ஒன்று கலந்து உருவாக்குறது தான் கலவை. அப்போ இது மட்டும் டிஃபர் ஆகுது இல்லை, இரும்புன்ற பேரே டிஃபர் ஆகுது. ஆனால் தண்டவாளம் செய்கிறதுக்கு இரும்பு மட்டும் பயன்படாது, ஸ்டீலும் பயன்படும், எஃகும். அதனால் இது தப்பு டி. மற்ற மூணும் ரிலேஷன் கரெக்டு.